நமக்கு வந்து 2 நம்பர் குடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் வந்து நம்ஸ் 1, நம்ஸ் 2. நம்ம என்னன்னா எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் வந்து நம்ஸ் 2ல எத்தன பிட்ஸ் செட் ஆயிருக்கோ, அத்தன பிட்ஸ் தான் செட் ஆயிருக்கணும். ஓகே. இதுல 3 பிட்னா, எக்ஸ்லயும் 3 பிட் தான் செட் ஆயிருக்கணும். அப்புறம் நம்ம 1ஓட எக்ஸ்ஆர் பண்ணும்போது மினிமலா இருக்கணும். ஸோ, இதுக்கு என்ன லாஜிக் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ஸ் 2 எடுத்துப்போம். நம்ஸ் 2ல ஒரு 3 பிட் இருக்கு. ஓகே. நம்ஸ் 1ல அ இப்டி இருக்கு. ஓகே. இப்ப நம்ம எக்ஸ்ஆர் இத நம்ம ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுல 3 பிட் தான் செட் ஆயிருக்கணும். ரைட்டா? இது எக்ஸ்ஆர் பண்ணும்போது மினிமம் வேல்யூ வரணும் அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து வர ஒன்ஸ் எல்லாத்தையுமே நீ என்ன பண்ணணும்? அது கூட 1 இந்த 3 பிட் எங்கெங்கலாம் 1 செட் ஆயிருக்கோ, அந்த இடத்துல செட் பண்ணி எக்ஸ்ஆர் பண்ணனா, எக்ஸ்ஆர் பண்ணும்போது என்ன ஆகும்? 1 0 ஆயிடும். அப்ப எக்ஸ்ஆர் பண்ற வேல்யூ மினிமல் ஆயிடும். அதனால ஸ்டார்ட்டிங்ல இருந்து நம்முடைய எக்ஸ்ல வந்து இங்க என்ன பிட் செட் ஆயிருக்கோ அதெல்லாம் செட் பண்ணிட்டே வரணும். இந்த பிட் கவுண்ட் என்னவோ அத குறைச்சுக்கிட்டே வரணும். ஓகே. இந்த பிட் கவுண்ட் 0 ஆயிடுச்சுன்னா, மீதி இந்த நம்பர அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் ஆன்சர். சோ, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம nums2ல எத்தனை பிட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சோ, கவுண்ட் பிட்ஸ்னு ஒரு ஃபங்ஷன்ல nums2 பாஸ் பண்றேன். கவுண்ட் பிட்ஸ்ல அந்த நம்பர ப்ரீவியஸ் நம்பரோட அண்ட் பண்ணோம்னா ஒரு பிட் குறையும். அத லூப்ல பண்ணிட்டு இருக்கும்போது எத்தனை வாட்டி பண்ணிட்டே இருக்கும்போது எத்தனை பிட்ஸோ அது நம்ம லூப்ல கவுண்ட் பிளஸ் பண்ண நமக்கு வந்து எத்தனை பிட்ஸ்க்கு செட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிரும். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, அந்த nums1ல ஸ்டார்ட்டிங்ல இருந்து அதாவது 32nd பிட் இருக்குல்ல, அதுல இருந்து செக் பண்ணிட்டே வரேன். பிட் செட் ஆயிருக்கா அப்டின்ட்டு. அப்ப நான் என்ன பண்றேன், nums1ல 31ல இருந்து ஒரு லூப் அடிக்கிறேன். 0 வரைக்கும். சோ, நான் 1 லெஃப்ட் ஷிஃப்ட் 31 அப்டின்னா 31th பிட் செட் ஆயிருக்கான்னு பாக்கும். நான் அண்ட் பண்ணும்போது வேல்யூ 0வா வரல அப்டின்னா செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டா? அப்ப எனக்கு அந்த பிட் செட் ஆயிருந்தா, நான் ஆன்சர்லயுமே அந்த பிட்ட செட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு பிட் கவுண்ட் இருக்கணும். கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். சோ, ஒரு பிட்ட செட் பண்ணிக்கிறேன். அப்ப பிட் கவுண்ட்ட மைனஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே வரேன். அப்புறம் அடுத்த பிட் என்ன செட் ஆகுதோ, 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த பிட்ட செட் பண்ணிக்கிறேன். என்னோட ஆன்சர்ல. பிட் கவுண்ட்ட மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா, நான் ஸ்டார்ட்டிங் பிட்ஸ்லாம் செட் பண்ணா தான், நான் எக்ஸ்ஆர் பண்ணும்போது ஆன்சர் மினிமலா வரும். சோ, அந்த பிட்ஸ்லாம் செட் பண்ணிட்டேன். இப்ப செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட்டா என்ன அப்டின்னா, இப்ப நமக்கு இங்க 3ன்னு இருக்கு. அதனால 3 பிட்ட செட் பண்ணிட்டு விட்டுறலாம். ஆனா நம்ம nums2ல சப்போஸ் தேர் ஆர் 10 பிட்ஸ் அப்டின்னா, அவுட்புட்லயும் 10 பிட்ஸ் இருக்கணுமா? ஆனா நீ என்ன பண்ணிருக்க? 3 தான் செட் பண்ணிருக்க. இங்க போய் இந்த பிட்டையும் செட் பண்ணிக்கோ. ஏன்னா இதுல செட் ஆகுற ஒன்ஸ் எல்லாம் நீ செட் பண்ணிட்டீன்னா, இது 0 ஆயிடும் எக்ஸ்ஆர். இப்ப இதுக்கப்புறம் மினிமலா எத்தன பிட் செட் ஆகும்னு பார்க்கணும். 4 பிட் செட் பண்ணிட்டேன். மீதி எத்தன பிட் செட் பண்ணணும்? 6 பிட் செட் பண்ணணும். திருப்பி இங்கிருந்து லூப் அடி. 0ல இருந்து. இந்த பிட் உன் ஆன்சர்ல செட் ஆயிருக்கா? செட் ஆயிருந்தா விட்டுடு. செட் ஆவலனா மட்டும் போய் செட் பண்ணிக்கோ. அடுத்த பிட்ட பாரு. செட் ஆவலையா? செட் பண்ணிக்கோ. அடுத்த பிட் செட் ஆவலையா? செட் பண்ணிக்கோ. குறைச்சிட்டே வா. அடுத்த பிட் செட் ஆவலையா? செட் பண்ணிக்கோ. செட் ஆவலையா? செட் பண்ணிக்கோ. மொத்தம் எத்தன பிட்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 செட் பண்ணிட்ட. இன்னும் 2 இருக்குது. அடுத்து இங்க வா. இங்க செட் ஆவலையா? செட் பண்ணிக்கோ. இங்க செட் ஆவலையா? செட் பண்ணிக்கோ. 10 பிட் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அதுதான் எக்ஸ். எக்ஸ ரிட்டர்ன் பண்ணிடு. ரைட். சோ, திஸ் இஸ் அ லாஜிக். இப்ப உங்களுக்கு இது புரியலன்னா, திருப்பி இந்த வீடியோ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஸ்லோவா கேட்டு பாருங்க. உங்களுக்கு புரியும். ரைட். டூ ரீகலெக்ட் உன் nums1ல ஸ்டார்ட்டிங்ல இருந்து என்னென்ன பிட்லாம் செட் ஆயிருக்கோ, அதெல்லாம் உன் ஆன்சர்லயும் செட் பண்ணிக்கிற. அப்பதான் எக்ஸ்ஆர் பண்ணும்போது 0 ஆகும். எக்ஸ்ட்ரா பிட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, லெஃப்ட்ல இருந்து பார்த்து செட் ஆகாத பிட்லாம் அதெல்லாம் செட் பண்ணிட்டு வந்துடுற. அவ்வளவுதான். ஓகே. இது ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா இந்த லூப் 32 தடவ தான் ஓடும். இந்த லூப் மேக்ஸ் 32 டைம்ஸ் தான் ஓடும். ஓகே.